மேடம் 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 சைக்கிள் வண்டி மேலே பாசும் தங்க நிற பொம்மை போலே நீ தனியா செல்லலாமா, இவரை துணையாய் கொள்ளலாமா. அம்மம்மம்மா சைக்கிள் வண்டி மேலே பாசும் தங்க நிற பொம்மை போலே நீ தனியாய் செல்லலாமா, இவரை துணையாய் கொள்ளலாமா. உன்னுடைய பேட்டி ரெண்டு கண்களுக்கு நல்லதொரு பார்ட்டி. கட்டழகி உன்னுடைய பேட்டி ரெண்டு கண்களுக்கு நல்லதொரு பார்ட்டி. நீ காலாலே இடுகிற டூட்டி என் கையாலே எப்போது செய்வேன் சீமாட்டி. அம்மம்மம்மா சைக்கிள் வண்டி மேலே பாசம் தங்க நீர பொம்மை போலே நீ தனியாய் செல்லலாமா, இவரை துணையாய் கொள்ளலாமா. பெண்ணழகு போட்டி இன்னும் ஒண்ணு தந்தி பேப்பரிலே பார்த்தேண்டி கண்ணு. பெண்ணழகு போட்டி இன்னும் ஒண்ணு தந்தி பேப்பரிலே பார்த்தேண்டி கண்ணு. அதில் உன்னை விட்டு அடிப்பேன் தின்னு, நம்ம உதவியும் தேவையுண்டு யோசனை பண்ணு. அம்மம்மம்மா சைக்கிள் வண்டி மேலே பாசம் தங்க நீர பொம்மை போலே நீ தனியாய் செல்லலாமா, இவரை துணையாய் கொள்ளலாமா. தேகத்தில் காணும் ஜோக்கு அது டிசம்பர் கிறிஸ்துமஸ் கேக்கு. தேகத்தில் காணும் ஜோக்கு அது டிசம்பர் கிறிஸ்துமஸ் கேக்கு. நீ வேகமாய் போகும் போக்கு உன்னை விரட்டி விரட்டி ஆயிட்டேன் வீக்கு, உன்னை விரட்டி விரட்டியே ஆயிட்டேன் வீக்கு. சைக்கிள் வண்டி மேலே பாசம் தங்க நீர பொம்மை போலே நீ தனியாய் செல்லலாமா, இவரை துணையாய் கொள்ளலாமா. தெருவில் ஒரு பொண்ணு தனியா போக வரல, பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா, பியூட்டிஃபுல் கேர்ள். இதுல குடி வேறையா? போன மாசத்துக்கு முன்னாலே பரீட்சை எழுதியாச்சு, மறுபடியும் பணத்துக்கு அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னா இல்லையா? சாப்பாடு செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஆஹா, அந்த அக்கறை இப்பவே வந்துருச்சா? ஏன் நான் ஒருத்தன் இல்ல, டாக்ஸி இல்ல, இனிமே போகாத பணத்துக்கு கொண்டா. பரீட்சை எல்லாம் எப்படி எழுதிருக்காரு? எப்படி எழுதிருக்காருன்னா என்ன போட்டு கொடுக்கணா? இதுக்காகத்தான் நடுவுலயே நிக்க கூடாதுங்கிறது. அதான் நேரம் இருக்காரா கேள. நல்லா எழுதிருக்கேன், நிச்சயம் பாஸ் ஆயிடுவேன். ரிசல்ட் எப்போ வர? நாளை காலையில வந்து. நாளை காலையில உன்னோட ரிசல்ட் வர்ற பொறுத்து தான் உன் கழுத்துல ஸ்டெத்தாஸ்கோப் ஏறணும், அதை பொறுத்து தான் இது கழுத்துல மஞ்ச கயிறு ஏறணும். வேற விதமா போச்சு கயிறு நேரம் என் கழுத்துல ஏறும். அண்ணா ரிசல்ட் வந்த உடனே எனக்கு தான் முதல்ல தகவல். உனக்கு ரிசல்ட் தெரிவிக்க வேண்டிய முக்கியமா மாடியில காத்துக்கிட்டு இருக்கிறான். யாரு? அசுரன், நம்ம அப்பன் தான். சரி நான் வரட்டுமா? என்ன கேக்குறியா? அது என்ன பேசுற?
உனக்கு நிஜமாவே இந்த இடத்த விட்டு இப்பவே போகணும் போல தோணுதா? நம்ம அப்பா ஒருத்தர் இருக்கான், அது தோணுதா? ஓடிடு வா, எங்க ரிசல்ட் பாப்போம். நாளை காலையில மெயில் ட்ரெயின்ல தான் பேப்பர் வரும், அவசரப்படாத. ஐயோ, ரிசல்ட் பாக்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. மெயில தானே வருது, அது எங்க வந்தாலும் சரி நடந்தே பிடிப்போம் வா. இந்த காலத்து ரயில நடந்தே பிடிக்கலாம் வா. 5 மணிக்கு ரிசல்ட் பார்க்க வர்றது தப்புன்னு இங்க பாத்தியா? ராத்திரி 2 மணிக்கே தலகாணி கட்டில் எல்லாத்தையும் போட்டுட்டு சொத்தமா படுத்துருக்காங்க. இங்க பாரு, ஓல்டாலே கட்டியாச்சு. பேப்பரை பார்த்துட்டு ஊருக்கு போறாரு போல் இருக்கு. ஊருக்கு போய் பேப்பர் பார்க்கலாமே. முகரையில பாத்தியா? புண்ணாவது தேருமுங்கிற எப்படி தேரும்? டாக்டர் படிச்சவெல்லாம் தரையில் உட்காந்துருக்கு. அப்பங்காசு சுத்தமா போய்க்கிறானுங்க. இன்னைக்கு தான் கடைசி நாள் கிளைமேக்ஸ். விழுங்கப்பா, வலிச்சு விடுங்க. என்ன கடைக்கார் பேப்பர் வந்துச்சா? கடைசி ஏத்துங்கய்யா. சும்மா பேப்பர் நீ உயிரை வாங்குறீங்களா? போய் தொலைங்க ஆனாண்ட. ஒன்னும் கவலைப்படாது. இன்னைக்கு அவருக்கு மார்க் கட்டு, அது அப்படித்தான் கத்தும். பின்ன என்னையா 5 மணி ரயில்ல தானே பேப்பர் எல்லாம் வரும். அதை வாங்குறதுக்கு பையன் போயிருக்கான். அதுக்குள்ள பேப்பர்னா நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் இருங்க ஐயா. அதான் வந்துட்டான் ஐயா. என்னது? ஒண்ணும் இல்ல, ரிசல்ட் தான். பாருங்க உங்க நம்பராவது வந்திருக்கா பாருங்க. இவ்வளவு காரணம் நீதான் மடி. உனக்கு நீ பாஸ் பண்ணிருக்க. நான் எங்க அப்பனுக்கு பிள்ளைதான். டாக்டர் சித்திக்கிட்டு சொல்லுவாங்க. சித்தி, என்ன சமாச்சாரம்? சொல்லுப்பா, என்ன? சித்தி நிமிந்து நில்லுங்க சித்தி. உங்க லட்சம் நிறைவேறி போச்சு. உங்க தம்பி டாக்டர் பரீட்சை பாஸ் பண்ணியாச்சு. நம்பர் பேப்பர்ல வந்தாச்சு 5886 58 86 பாருங்க சித்தி. நீ அவனை படிக்க வைக்கலப்பா. 6 ஏழை பெண்களுடைய வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சுட்ட ராஜா, விளக்கேத்தி வச்சுட்ட. ஆமா சித்தி. ஆசீர்வாதம் வாங்க. சித்தி, ஒரு முக்கியமான விஷயம். டாக்டர் இறுதி சம்பந்தமா எல்லாம் படிச்சிருக்காரு. அப்பா இருக்காரு, அவருக்கு அவ்விடத்துலதான் கோளாறு. ஏன் மாப்பிள, நீ ஏன் வெளியே போய் பிராக்டிஸ் பண்ற? அவர்கிட்டயே ஆரம்பிய. ஐயோ வேண்டாப்பா, இந்த நேரத்துல நீ இதை போய் சொன்னேன்னா அவர் ஏதாவது பேசிட்டு. அப்பா எப்பவுமே எதையாவது தான் பேசுவாரு. நான் பேச வேண்டியதான் பேசுவேன். ஒண்ணும் தப்பு நடக்காது. வாங்க டாக்டர். ஏதோ டாக்டர் வாங்க. ஃபாதர், என்னடா கத்துற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஃபாதர். அன்னைக்கு என்னமோ சவால் விட்டீங்களே, என்னது? இவரை என்னால கம்பவுண்டருக்கு கூட படிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, டாக்டருக்கு படிக்க வச்சுட்டேன். MBBS நம்பர் கூட வந்தாச்சு. இந்த மங்களகரமான செய்தியை சமூகத்துக்கு தெரியப்படுத்திட்டு சமூகத்துக்கிட்ட இன்னொரு வேண்டுகோள். உங்க மகளை இவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பெருமையாவது நீங்க அடையணும்னு வேண்டிக்கிறேன். இவனுக்கா? டாக்டர்ப்பா. ஓஹோ, சீர்வரிசைக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்றீங்களா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என் பெண்ணையா? ஊராம் பொண்ணை கொடுக்கறது நீங்க யாருப்பா? இந்த ஜென்மத்துல இல்ல, போட. 7 ஜென்மத்துக்கு என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை இவருதான். வாப்பா. அந்த பெனாரி பைய பெரியசாமி பிள்ளைக்கு உன் கையால எத்தனை தடவை சோறு போட்டிருப்ப, எத்தனை தடவை அந்த பைய பேயா தின்னு இருப்பான். விட மாட்டேங்கிறீங்களே, கடைசியே நினைச்சிட்டு சும்மா தொட. அவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா உனக்கு? பிறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி என் வீட்டுக்குள்ள ஏண்டா வந்து கேட்டான். மனசு ஆறுமா? ஐயா ஐயா, உங்களை பாக்குறதுக்கு பெரியசாமி புள்ள வந்திருக்காரு. யாரே? பெரியசாமி புள்ள. ஆமாங்க, கடவுளா கொண்டாந்து விட்டுருக்கான். பள்ளிக்கு பள்ளி வாங்குறேன். என்னங்க நீங்க வர அவங்க முன்னால? என் பக்கத்துல உட்காரீங்கன்னா முன்னாலே. அந்த ஆளா சரி சீக்கிரம் வாங்க. மருத பிள்ளை ஏதோ தம்பதி சமேதரா அழகா இருக்கு. யாரே? ஏயா, ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரே சேல தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். பிறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி வர்றீங்க. உனக்கு ஏதாவது லவ் ஈகம் தெரியுதா? மருத பிள்ளை, அன்னைக்கு நான் உங்களை கேட்டேன்னு படிக்கு படி வாங்குறதுக்கு திரும்பி என்ன கேட்கறீங்களே, அன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு எனக்கும் கொஞ்சம் தகராறு இருந்துச்சு ஒரு சின்ன விஷயத்துல. அதனால கொஞ்சம் ஆத்திரத்தோட இருந்தேன். ஆத்திர அவசரம் எல்லாருக்கும் உண்டியா? அதை எந்தெந்த இடத்துல உபயோகப்படுத்தணுமோ அதை பொறுத்து தான் பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் ஆகுறது. அன்னைக்கு ஏதோ நான் சின்ன மனுஷன் ஆயிட்டேன். இன்னைக்கு நீங்க பெரிய மனுஷனா நினைச்சு நான் வந்திருக்கிறேன். அதனால அதுக்கு பிராயச்சித்தமா ஒரு நல்ல ஏற்பாடோட வந்திருக்கிறேன். என்ன ஏற்பாடு? என் பொண்ணுக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நீங்க
ஒண்ணும் பழசெல்லாம் நினைச்சு எங்கேயாவது பார்க்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. உன்ன ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், அதை கேட்டு விட்டேன். டேய் பையா, நாக்காளி கொண்டா. நாக்காளி எதுக்குங்க? இப்ப என் மனசு குள்ளுன்னு ஆயிடுச்சு. புறப்படுங்க. எங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் சட்டுப்பட்டு. நல்ல ஆளையா. கல்யாணம் எனக்கா? என் பையன் பொண்ணை பார்க்க வேணா? பையன் இழுத்துருவாங்க போலாம். பையன் இப்ப இங்க இல்லையா, வரட்டும். அவனை கூட்டிக்கிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து முறையோட வர்றேன். கண்டிப்பா வரணுங்க. வர்றீங்க. எப்ப வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இதுல நீங்க தான் உதவி செய்யணும். அம்மா படத்துல பாருங்க, அவர் ஏதோ சத்தம் போடுறாரு, நீங்க தான் அவரை தள்ளி விடணும். நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாயா. சரோஜா, சரோஜா, என்னப்பா? இந்த நிமிஷத்துல இருந்து எங்கேயும் வெளியே போக கூடாது. போனேன் சமாதி ஆக்கிடுவேன். யாரப்பா அது? டாக்ஸி டிரைவரு. சார் நான் தான். ஆமா, இது என்ன டாக்ஸினா ரெண்டு கலர் இருக்கு, ஒரே கலரா இருக்குது? இது டூரிஸ்ட் டாக்ஸி. உள்ளூர்லயும் போகும், வெளியூர்லயும் போகும். லைசன்ஸ் எல்லாம் இருக்கு, தைரியமா ஏறுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, பொண்ணு பார்க்க போறேன், இடையில எவனாவது நிறுத்திக்கிட்டு தகராறு பண்ணான்னா மனசு உடைஞ்சு போயிடும். அப்படி ஒண்ணும் ஆகாது. இந்த வண்டியில ஏறி பொண்ணு பார்க்க போனவங்க எல்லாம் இன்னைக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு அமோகமா இருக்காங்க. தைரியமா ஏறுங்க. முக்கியமா வலது கால் வச்சு ஏறுங்க. வலது கால். அடே நீ அதே கால வை. சீக்கிரம் வை. ஆனந்தே, ஒழுங்கா வா. சார், இந்த வீட்லயே பொண்ணு பார்க்க வந்தீங்க? ஏன் இல்ல, சொந்த கார்ல வந்தாலே மரியாதை கொடுத்து பேச மாட்டானே, நீங்க டாக்ஸில வந்திருக்கீங்களே, ரொம்ப பெரிய இடம் சார். நான் என்ன சின்ன இடமா? 2 இடம் சார். தப்போம் ஒத்துக்கிட்டீல? வாடா. வாங்க 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 வாங்க. வந்தேன். காலம்பரமே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, ஏதாவது காஃபி டிஃபன் ஏதாவது. முதல்ல பொண்ணை பாப்போம், அப்புறம் காப்பியா பாப்போம். அதுவும் சரிதான். அம்மா, ஏன் அம்மாவா நீ? உட்கார்றா. அம்மா ஏன்டா இப்படி அழகா? சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணி அனுப்பேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? நேத்தே நீ சொல்லி இருந்தீங்கன்னா நேரத்தோட அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிவிட்டு என்னமோ குதியா குதிக்கிறோம். அதுக்கு இவ்வளவு நேரமா? சட்டுப்பட்டு அனுப்பேன். கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஏன்னா காலம்பரை நீங்க வரீங்கன்னு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அப்படிங்களா? அப்புறம் அலங்காரத்தை கழிச்சுட்டாங்க. இப்ப உடனே அலங்காரம் பண்ணி பழையபடி அலங்காரம். ஆமா, இது மட்டும். சரோஜா, உன் கண்ணீரால உன் தலையெழுத்த கழுவ முடியாது. எது நடந்தாலும் சரி, இந்த சமயத்துல நீ கண்கலங்காம இருந்துதாம்மா தீரணும். போமா. இந்த நாள் நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வாரத்துக்குள்ளே முகூர்த்த பார்த்து நீங்க கல்யாணம் வச்சுட்டா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தாங்க உங்க கால்ல வந்து விழுந்து நீங்க உதவி தள்ளிட்டீங்க. அது பழசெல்லாம் பேசக்கூடாது. உடனே உடனே என்னப்பா? என்ன இந்த பொண்ணு? ஆமா, பொண்ணு நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. வேற என்ன நல்லா இல்ல? இந்த பொண்ணு யார் தெரியுமா? இவரோட பொண்ணு. அது இல்லப்பா, அதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம்டா. என்ன பையன் என்ன எதுவோ சொல்றான், என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த பொண்ணு உங்க பொண்ணான்னு கேக்குறான். அப்ப சரி, முகூர்த்தம் எவ்வளவு சீக்கிரம் வைக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சு. அடுத்தாப்புல ஒரு முகூர்த்தத்திலே வச்ச வேண்டியதுதான். நாங்க வர்றோம். ஐயே, காஃபி டிஃபன் சாப்பிட்டு போங்க. கல்யாண சாப்பாட்டை நாம 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுருவோம். சரி, சேர்த்துக்கோ. போயிட்டு வாங்க. எந்திரா, போடா. கல்யாணம் நடத்துறேன்டா, என்கிட்ட சபதம் போடுற. அப்பா அப்பா, அந்த பொண்ணு இருக்கே, ஏன்டா பொண்ணு பொண்ணுன்னு உசுர வாங்குற? அதைத்தான் முடிச்சுடலான்னு சொல்லிட்டேனே. இல்லப்பா, அந்த பொண்ணு அடிக்கடி ஹோட்டலுக்கு வந்து சம்பாதிக்கிறப்பா. வாய் மூடுற யோசிச்ச பையன். ஓடீஸ்வரம் விட்டு பொண்ணு எதுக்குடா ஹோட்டலுக்கு வருது? ஐயோ, நானே 4 இடம் பாத்திருக்கேன் ஹோட்டல்ல. பாத்திருப்பேன், குடி வரிகளை எவ்வளையாவது பாத்திருப்பேன். உன் கண்ணுக்கு இந்த பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கும். இல்லைங்க, தம்பி சொல்றது கரெக்ட். நீ சும்மாரியா? நீ வேற என்ன கரெக்ட்? ஏன் சார் கத்துறீங்க? டாக்ஸி டிரைவருக்கு தெரியாத விஷயமா? நானே அந்த பொண்ணு ஹோட்டலுக்குள்ள 4-5 வாட்டி போறத பார்த்தேன். பாவி பெரியசாயம் புள்ள, நீ இந்த வகையில சம்பாரிச்சு தான் பணக்காரன் நானியா? இந்த சம்பந்தம் உங்களுக்கு தேவையா? வண்டியை திருப்பி அவன் வீட்டுக்கு. அப்படி வாய்யா. பெரியசாயம் புள்ள, வாங்க 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 வாங்க. என்ன போறவனே திரும்பிட்டீங்க? அதுக்குள்ள முகூர்த்தம் பார்த்துட்டீங்களா? வாய முடியா? நீ பொண்ணை வளர்த்துக்கிற லட்சணத்துக்கு ஒரு மானங்கட்ட போய் கூட வீட்டு படியேற மாட்டியா? என்னையா சம்பந்தம் இல்லாம பேசுற? ஏன் என்ன சமாளிக்கிற? யார் சமாளிக்கிறது? ஏமாத்துறதுக்கு என்ன பார்த்த? நான் ஏமாத்துறேன், உன்னை ஏமாத்துறேன். நீ மகா பெரிய மனுஷயா. உலக வழக்கப்படி பொண்ணு ஏக்க வந்த என்ன கண்ணா பின்னான்னு பேசி வெளியில விரட்டி விட்டு நீயா வலுவரை என் காலில் வந்து விழுந்து பொண்ணை கொடுக்குறேன்னு கெஞ்சிட பாரு. அப்பவே நினைச்சேன்
இதுல என்னமோ இருக்கு. என்ன இருக்கு? எதுல இருக்கு? என்ன பேசுற நீ? உன் பொண்ணு ஹோட்டல்ல போய் சம்பாதிக்கிறது உண்டா இல்லையா? ஏன் விஷயம் புரிஞ்சு போச்சேன்னு அலறியா? ஒரு மில்லியனர் மகன் சம்பாதிக்கிறா. பெரிய மில்லியனர். உன் பொண்ண ஹோட்டல்ல ஒரு தடவை இல்லையா, பல தடவை பார்த்ததா என் பையன் சொல்றான். பையன் பெரிய யோசிப்பாரு. அவனை விடியா? ஆஃப்டர் ஒரு டாக்ஸி டிரைவர் அவன் சொல்றாயா? எந்த டிரைவர்? நரக வெளிய கூப்பிட்டுக்கல டிரைவர். நீயா? ஏண்டா இந்த கல்யாணம் நடத்த விடாம செய்யறதுக்கு நீ செஞ்ச பொருளியா? சரோஜா ஹோட்டலுக்கு போனது உண்மை. சாமியா? சொல்றது 100க்கு 100 உண்மை. உன் தங்க ஹோட்டலுக்கு போறா? போனாளா இல்லையான்னு அவளையே கூப்பிட்டு கேளுங்க. அவ இல்லைன்னா கூப்பிட்டு கேளுங்க. இல்லைன்னா இந்த இடத்துலயே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். சரோஜா ஹோட்டலுக்கு போனேன். ஏன் போறேன்? பணத்துக்காக. அந்த பணம் எதுக்காகங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய செய்யுங்க. அத கேளுங்க. எதுக்கு ஒரு பணம்? மாமனை படிக்க வைக்கிறதுக்கு. அதுக்கு ஹோட்டலுக்கு போறியா? ஒரு குடும்ப பெண் ஹோட்டலுக்கு போலாமா? மீறலாமா? நீங்க ஒரு ஏழை குடும்பத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறலாமாப்பா? அப்பா, ஒரு பெண் நடத்த தவறதும் ஒரு ஆண் தான் கொடுத்த வாக்குறுதியை தவறதும் ரெண்டும் ஒரே கூட்டம் தான்ப்பா. அப்பா, ஒரு பெண் நடத்த தவறதுனால அவ தன்னைத்தான் அழிச்சுக்கிறான். ஆனா ஒரு ஆண் வாக்கு தவறதுனால எத்தனை பேர் அழிஞ்சு போறாங்க தெரியுமா? நீங்க வாக்கு தவறதுனால அரும்பாடுபட்டு படிச்சுட்டு இருந்த அவனுடைய படிப்பு பாதியிலே நின்னு போச்சு. ஒரு ஏழை குடும்பமே சோத்துக்கு வழி இல்லாம தவிச்சதுப்பா. ஆனா என் தங்கச்சி செஞ்ச செய்கையினால அவன் படிப்பு முடிஞ்சு போச்சு. அவன் படிப்பு முடிஞ்சதுனால இன்னைக்கு அந்த வீட்டுல அத்தனை பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்கப்பா. அப்பா அப்பா, ஒரு ஊம பொண்ணுக்காக இவ ஹோட்டலுக்கு போயிருக்கிறாப்பா. 6 ஏழை பெண்களுக்காக இவ ஹோட்டலுக்கு போயிருக்கிறாப்பா. இன்னும் நேரடியா சொல்றேன், ஒரு தகப்பன் செஞ்ச பாவத்தை துடைக்கிறதுக்காக தான் ஒரு பாவத்தை செஞ்சு அவர் மேல ஏற்பட்ட படியை தம் மேல சுமத்திக்கிட்டு நிக்கிறப்பா. இவ செஞ்ச காரியத்தை தப்புன்னு எப்படி சொல்றேன்? ஏண்டா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் 3 வேளை சாப்பிடுறதுக்கு என் பெண் ஹோட்டலுக்கு போகணும். இதுதான் வழி, வேற வழி இல்லையா? இருந்துச்சு, கொடுத்தீங்களே ஒரு விளம்பரம். அதுல எனக்கு இருந்த எல்லா வழியும் அடப்பட்டு போச்சு. அது எப்படி? அது எப்படி? என் பிள்ளைகளுக்கும் சொத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இது ஹோட்டலுக்கு போனதுல மட்டும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? பிள்ளைகள் வாங்குற கடன் உங்களை கட்டுப்படுத்தாது. ஆனா இதை கேட்பட்டு அவமானம் மாத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் இல்ல? அட போப்பா. அப்போ இவங்க சொல்றபடி பணத்துக்காக நீ ஹோட்டலுக்கு போறது உண்மைதானா? பணத்துக்காக இல்லப்பா மாமா, படிப்புக்காக தான். படிப்புக்காக தான் ஹோட்டல்ல வைக்கிட்டியா? சும்மா திருப்பி இது ஹோட்டலுக்கு போனதுனால தான் இன்னைக்கு ஒரு ஏழை குடும்பம் நல்ல நிலைமையில இருக்கு. அதான் உண்மை. அது உனக்கு தெரியும் தெரியுமா? போக சொன்னதே நான் தான். நீதான் இவ்வளவு போக சொன்னியா? ஆமா, போக சொன்னேன். ஏண்டா ஒரு பொண்ண ஹோட்டலுக்கு போக சொல்லலாமாடா? ஆமா சித்தி, போக சொன்னேன். போக சொன்னியா? நீ போக சொன்னவன் கூட பிறந்த தங்கச்சிடா. என் தங்கச்சியை தான் போக சொன்ன சித்தி. போக சொன்னியா? சொன்னியா 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 சித்தி? நீங்களும் ஒரு தடவை ஹோட்டலுக்கு போனது உண்டா இல்லையா? ஏன் சித்தி பேசாம நின்னுட்ட? ஹோட்டலுக்கு போற எல்லா பெண்களும் தப்பு பண்றதில்ல. சரோஜா தப்பு பண்ணுவான் நீ நம்புறியா? எப்படி சித்தி, நீ வளர்த்த பெண்ணாச்சே. அப்படியே அவ தப்பு பண்ணிட்டா நான் உயிரோட இங்க வந்து இருப்பனா? நிக்கிறானே எங்க அப்ப, அவன் ரத்தத்துல உரைக்கிட்டுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு அபாண்டமான பொய்ய சொன்னான். ஆமா சித்தி, நீதான் அவசரப்பட்டு அடிச்சுட்ட. சித்தி, நீ ஒருத்தரை காதலிச்சது உண்டா? அவருடைய 4 லட்சம் ரூபாய் சொத்து கோர்ட்டு கேஸ்ல இருந்தது உண்டா? அந்த கேஸ்ல அவர் தான் ஜெயிச்சு பணம் அவருக்கு தான் கிடைச்சதுங்கிற செய்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த பணத்தை வச்சுதான் ஹோட்டல் கட்டியிருக்காரு. அந்த ஹோட்டல் தான் இதுங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா எங்களை பத்தி உனக்கு தெரியாது சித்தி. அவரு ஒரு தடவை சரோஜாவை சந்திச்சு உன்னையும் மாமனையும் ரொம்ப விசாரிச்சாராம். உங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ எப்பப்போ வேணுமோ செய்ய தயாரா இருக்கிறேன், இதை சொல்லுமா அப்படின்னு சொன்னாராம். இதை நனவுல வச்சுக்கிட்டு சரோஜா என்கிட்ட சொன்னா, அம்மா இந்த மாதிரி நேரத்துல அவசியமா நீ போய் பணத்தை வாங்கிட்டு வா, அவர் வெளியாள் இல்ல, நம்ம எப்ப வேணா திருப்பி கொடுத்துடலாம், அதனால தப்பு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சேன். இந்த விதமா தான் அவ ஹோட்டலுக்கு அப்பப்ப போய் பணத்தை வாங்கிட்டு வந்தா சித்தி. இது தப்புங்கிறியா?
நான் செஞ்ச குற்றம் என் பெண் மீது நானே சந்தேகப்பட வேண்டிய அளவுக்கு வந்து நீங்க சந்தேகப்படுறது இல்லையா, நாங்களும் சந்தேகப்பட்டோம். விஷயம் புரிஞ்சுகிட்ட பிற்பாடு புடம் போட்ட தங்கையா தங்காது. நான் யாரோட பேச தயாரா இல்லை. உங்களெல்லாம் பார்க்க வெட்கப்படுறேன். கூடுமானா என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு விட்டு என்ன பாலு என்ன மன்னிச்சிடு. எது எது எங்கெங்க சேரணுமோ அங்கே சேருதாப்பா. இவ்வளவு பெரிய நல்ல காரியம் நடந்ததுக்கு நீங்க தான் காரணம். நீங்க தான் என் தம்பியை படிக்க வச்சீங்கன்னு இப்பதான் கேள்விப்பட்டேன். நீங்க செய்த இந்த உதவியை நான் ஜென்ம ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். மீனாட்சி, நான் உங்ககிட்ட நன்றி எதிர்பார்த்து வரல. நான் செய்த உதவிக்கு பிரதிபலன் எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன். என்னது? மறுக்க மாட்டியே? கொடுக்க கூடியதா இருந்தா மறக்கவே மாட்டேன். முதல்ல என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. எதுக்கு மன்னிப்பு? உனக்கு நினைவு இருக்கா? நான் எப்படியாவது ஒரு கல்யாணத்தை செய்துகிட்டு நல்லபடியா வாழணும்னு ஒரு நாள் வற்புறுத்தினியே. இவ்வளவு நாளைக்கு பிறகு இப்பதான் ஒரு பெண்ணை என் மனசுக்கு பிடிச்சது. அவளை நான் கல்யாணம் செய்துக்கிட்டேன். அப்படியா? அதுக்கு எதுக்கு மன்னிப்பு? உங்ககிட்ட சொல்லாமலேயே இந்த கல்யாணத்தை நான் செய்துக்கிட்டேனே, அதுக்காகத்தான் நான் என் மனைவியை கூடவே அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். எங்கே? இரு, கூட்டிட்டு வரேன். ஊமை தங்கச்சி, எங்க சித்திக்காக நாங்க என்னெல்லாமோ செய்தோம். ஆனா இப்ப நீங்க செஞ்ச காரியம் இருக்கு பாருங்க சார். நீங்க நல்லா இருக்கணும் சார். மருதப்பிள்ளை டாக்ஸிக்கு வாயா, வெயிட்டிங்ல இருக்கு வாயா. டாக்ஸியிலே ஏறதில்ல இவனுக்கா